Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல CTET exam related videos போட்டுட்டு இருக்கோம். CTETல CDP and அத மாதிரி இங்கிலீஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் எல்லாமே syllabus wise நம்ம கிளியரா எல்லா டாபிக்குமே பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வித் பிராக்டிஸ் क्वेश्चनோட வீடியோஸ் போட்டுருக்கோம் பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா previous year question எல்லாமே 30 question நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு லாஸ்டா 2024 ஜனவரில நடந்த CDP question தான் பார்க்க போறோம். சிம்பிள் விஷயம் தான். நம்ம சேனல்ல என்ன சொல்ல வரோம் ஜஸ்ட் கான்செப்ட்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினாலே நிறைய क्वेश्चंस ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். ஸோ சிம்பிள் விஷயம் தான். அதாவது ஜஸ்ட் அப்படியே மக்கப் பண்ணி எழுதுகிற மாதிரி இந்த எக்ஸாம் இருக்காது. கான்செப்டில் தரவாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம இந்த 30 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். while participating in sports competition in class, Dhanush tells his friend that he will participate in the javelin throw and his sister can participate in jump rope because she is a girl and girls cannot throw javelin. This deposits ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்க அதில் தனுஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து ஜாவ்லின் த்ரோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அவங்களோட சிஸ்டர் வந்து இந்த ரோப் ஜம்ப் இதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கேர்ள், ஷீ இஸ் அ கேர்ள், அவள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஜாவ்லின் த்ரோவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஜெண்டர் ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஜெண்டருங்கிற கான்செப்ட் டெவலப் பண்ணுறதே நம்மளுடைய சொசைட்டி தான். மேல்னால் இப்படி இருக்கணும், ஃபீமேல்னால் இப்படி இருக்கணும், ரோல்ஸை வந்து அவங்களே கிரியேட் பண்ணிவிட்டு அதை நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா என்ன அப்படின்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். while divergent thinking dash convergent thinking dash. சிம்பிள் டிஃபரன்ஸ் தான். கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கரெக்டான ஒரு ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதா என்னென்னா கன்வர்ஜென்ட் திங்கிங். இதுவே டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பாசிபிள் ஆன்சர்ஸை நம்ம வந்து திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங். ரெண்டோட டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்ஷன் 1 பாருங்களேன். டைவர்ஜென்ட் திங்கிங் என்கரேஜஸ் மல்டிபிள் ஆன்சர்ஸ் அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங்கிறது ஃபிக்ஸ்டு ஒன் கரெக்ட் சொல்யூஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணுறது. இதுவே டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா என்னென்னா எவ்வளோ பாசிபிள் ஆன்சர் இருக்கோ அதை பற்றி திங்க் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அபவுட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் நாட் கரெக்ட். அதாவது ஃபஸ்ட்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஸ்லைட்லி டிசபிள் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் இருக்கிற அந்த இதுதான் என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் எது இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபிக்ஸ்டு கரிக்குலம் அண்ட் ஸ்டாண்டர்ட் அசஸ்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் அங்கே கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி தான் ராங். அண்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் சென்டர்ஸ் அரவுண்ட் ஃபிக்ஸ்டு கரிக்குலம் அண்ட் ஸ்டாண்டர்ட் அசஸ்மெண்ட் இது வந்து இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் டி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். லேர்னர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் தேர் ஓன் நாலேஜ் பேஸ்ட் ஆன் வாட் தே ஆல்ரெடி நோ. அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்மளோட நாலேஜை வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ரீசன் பாருங்கள். ஃபைண்டிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் மேக்கிங் லிங்கேஜஸ் வித் ப்ரீவியஸ் நாலேஜ் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் டு ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் மீனிங்லி. அதாவது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் நாலேஜ் அதாவது அதை வந்து லிங்க் பண்ணி நம்ம வந்து இது பண்ணோம்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். அசஷனும் கரெக்ட் தான். ஆறுங்கிறது அதுக்கு வந்து ஒரு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். சைல்டுஹுட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்லி பை சில்ட்ரன் அக்ராஸ் கல்ச்சர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரே கல்ச்சரில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது இப்போ வளர மாட்டாங்க, எல்லா விஷயம் லேர்ன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விதமான கல்ச்சர், வேல்யூஸ், ட்ரெடிஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் என்ன இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரீசன் பாருங்கள். சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் இஸ் யூனிவர்சல். அதுதான் அவங்க எல்லாரோட டெவலப்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதுவுமே ஒரு ராங்கான விஷயந்தான். ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா லேர்னிங் டு வாக், நம்ம நடக்க இது பண்ணுறது, அதே மாதிரி பேச இது பண்ணுறது, இது கூட கொஞ்சம் வந்து இதாகும். ஆனால் வந்து எல்லாருமே வந்து ஒரே கல்ச்சரில் ஒரே மாதிரி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாரோட டெவலப்மெண்ட்டும் யூனிவர்சலாக ஒரே மாதிரியாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. சி பாருங்கள். ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு ஆட்ரிபியூஷன் தியரி ஆஃப் மோட்டிவேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோர் லைக்லி டு ரிசல்ட் இன் பெர்சிஸ்டன்ட் எஃபர்ட் அண்ட் இம்ப்ரூவ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட் வந்து ஆட்ரிபியூஷன் தியரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும். ரெண்டோட ரீசனையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆட்ரிபியூஷன் தியரியோட கான்செப்ட். இப்போ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பாருங்கள். இன்டர்னல் ஆட்ரிபியூஷன் ஃபார் ஃபெயிலியர் ஆஸ் வெல் அஸ் சக்ஸஸ். நம்மளோட இன்டர்னல் ஆட்ரிபியூஷன் தான் நம்மளோட ஃபெயிலியருக்கும் சக்ஸஸ்க்கும் என்ன அப்படின்னா ரீசன். ஸோ ஆப்ஷன் சி. செவன்த் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கீ பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன்.
ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த எஜுகேஷனில் எல்லாமே மோஸ்ட்லி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா லேர்னிங் பை டூயிங். அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம ரியல் லைஃப் கூட லிங்க் ஆகிற மாதிரி இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் இந்த லேர்னிங். இதில் தான் வந்து என்னென்னா அதோட மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். இப்போது ஆப்ஷன் சி பாருங்கள், லேர்னிங் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அத்தன்டிக் டாஸ்க். அத்தன்டிக் டாஸ்க் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம கொடுக்குற டாஸ்க் எப்படி இருக்குன்னா ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருக்கணும். அதே மாதிரி மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டீஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ தட் த லேர்னிங் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அத்தன்டிக் டாஸ்க். அந்த லேர்னிங் வந்து இந்த அத்தன்டிக் டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ப்ராக்ரெசிவ் எஜுகேஷனோட கீ பிரின்சிபல் வந்து இதுதான். ஸோ வந்து ஆப்ஷன் சி. 8th கொஸ்டின் பாருங்க, ரீசனிங் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஆர் எக்ஸ்பிளைன் விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். இது எல்லாமே வந்து எங்கே வரும்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு சார்ந்த விஷயம். இது எல்லாமே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னென்னா இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரீசனிங் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இது எல்லாமே எந்த டெவலப்மெண்ட்டில் வரும் அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி. 9th கொஸ்டின் பாருங்கள், வைகாட்ஸ்கி ப்ரப்போசஸ் தட் டேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் செல்ஃப் ரெகுலேஷன் இன் சில்ட்ரன். அதாவது ஒரு சில்ட்ரனோட செல்ஃப் ரெகுலேஷனுக்கு எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வைகாட்ஸ்கி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இன்னர் ஸ்பீச். இன்னர் ஸ்பீச்சுங்கிறது ஒன்றும் கிடையாது. சில்ட்ரன் வந்து அவங்க ரொம்ப சைலண்ட்டாக லவுடாக இது பண்ணாமல் சைலண்ட்டாக அவங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து சைலண்ட்டாகவே அவங்க மெயின்டைன் பண்ணுறதா என்னென்னா இன்னர் ஸ்பீச். இதுவே வந்து பியாஜெட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈகோசென்ட்ரிக் ஸ்பீச் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்து அவங்க என்ன வந்து பேசணும்னு நினைக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா டாய்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கும் மூச்சில் பக்கத்தில் யார் இருக்காங்க என்ன எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் லவுடாக அவங்க வந்து அந்த டாய்ஸ் கூட வந்து இப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, இதுதான் என்னென்னா ஈகோசென்ட்ரிக் ஸ்பீச். இப்போ வந்து வைகாட்ஸ்கியோட இது என்னென்னா இன்னர் ஸ்பீச் தான். இன்னர் ஸ்பீச் அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுக்குள்ளே வந்து திங்க் பண்ணிப்பாங்க, எல்லா விஷயங்களையுமே சைலண்ட்டாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் பி. 10th கொஸ்டின் பாருங்கள், இன் லாரன்ஸ் கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் தியரி சில்ட்ரன் மூவ் ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங் கான்சிக்வன்சஸ் டு ஆக்ட் டிட்டர்மைன் வெதர் தே ஆர் குட் ஆர் பேட். அண்டர்ஸ்டாண்டிங் தட் ரூல்ஸ் அண்ட் லாஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் தே கேன் பி சேஞ்ச்டு. ஒன்றும் இல்லை, இந்த மாரல் டெவலப்மெண்ட் அதாவது கோல்பர்க்ஸ் அவங்களுடைய மாரல் டெவலப்மெண்ட் தியரியில் என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து எல்லா விஷயமே குட் ஆர் பேட், எது வந்து குட் எது பேட் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிவார்டோ இல்லைனா ஒரு பனிஷ்மெண்ட்காகவோ, அதாவது ஒரு கான்சிக்வன்சஸ் தான் ரிவார்டோ பனிஷ்மெண்ட்காகவோ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே செய்வாங்க. போக போக தான் அவங்களுக்கு புரியும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போ தேவைப்பட்டா அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து நம்ம லாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அசஷன் வந்து கரெக்ட் தான். ரீசன் பாருங்கள், லாரன்ஸ் கோல்பர்க் ஆர்கியூஸ் தட் மாரல் டெவலப்மெண்ட் அக்வஸ் ப்ராக்ரெசிவ்லி இன் ஸ்டேஜ். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து சில்ட்ரன் எல்லா விஷயமே லேர்ன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே அப்போ தான் தெரியும், போக போக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு 3 லெவல்ஸ் சொல்லியிருப்பாங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஒவ்வொரு லெவலுக்கும் 2 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க. போக போக தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் A and R are true and R is the correct explanation of A. 11th கொஸ்டின் பாருங்கள், ஆஸ் பர் கார்டனர் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ரெப்ரசன்ட் த கரெக்ட் மேட்ச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அசோசியேட்டட் வித் கேரக்டர்ஸ். நிறையா இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்குன்னா ஆப்ஷன் சி பாருங்கள், மியூசிக். அந்த இன்டெலிஜென்ஸோட கேரக்டர் என்ன அப்படின்னா ஏதோ சம் விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதெல்லாம் புதுசாக கம்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் சி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 12th கொஸ்டின் பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் லேர்னிங்க்கு கரெக்டாக இல்லாத விஷயம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பாருங்கள், லேர்னிங் ஆஸ் அ ப்ராடக்ட் ரதர் தென் ப்ராசஸ். அப்படியே வந்து தலைகீழ் இருக்குது. லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், அதாவது ஹவு வி லேர்ன், நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறோம் அதுதான் லேர்னிங். ப்ராடக்ட் அப்படின்னா ரிசல்ட், நம்ம ஜஸ்ட் மார்க் வாங்குறதுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா லேர்ன் பண்ண மாட்டோம். ஸோ லேர்னிங் இஸ் அ ப்ராடக்ட் ரதர் தென் ப்ராசஸ். இது வந்து தப்பு. லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ், அவ்வளோதான். நம்ம என்ன ஹவு வி லேர்ன், எப்படி நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம், இதுதான் வந்து லேர்னிங். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தப்பானது. ஸோ ஆப்ஷன் டி. 13th கொஸ்டின் பாருங்கள், ப்ராப்ளம் சால்விங் இஸ் ஃபோஸ்டர்ட் பை. ப்ராப்ளம் சால்விங்கில் வந்து எது இருக்கணும் அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங். ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட்டோட டிஃப்ரென்ஸ். கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ணுறது. இதுவே வந்து டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா எவ்வளோ பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ணுறது. இப்போது வந்து ப்ராப்ளம் சால்விங்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே ஒரே ஒரு இதை வந்து இது பண்ண முடியாது. எவ்வளோ பாசிபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியணும், அதை திங்க் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டைவர்ஜென்ட் திங்கிங்கில் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. 14th கொஸ்டின் பாருங்கள், அக்கார்டிங் டு கோல்பர்க்ஸ் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் அட் வாட் ஸ்டேஜ் ஆர் சில்ட்ரன் செல்ஃப் சென்டர்ட் அண்ட் see their own benefits in doing something.
ஒன்றும் இல்லை, மாரல் டெவலப்மெண்ட் கோல்பர்க் அவங்களோட மாரல் டெவலப்மெண்ட் தியரியில் 3 லெவல்ஸ் அதே மாதிரி 6 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க. எந்த ஸ்டேஜில் வந்து சில்ட்ரன் வந்து செல்ஃப் சென்டராக வந்து இருப்பாங்க, அதாவது வந்து அண்ட் சி தேர் ஓன் பெனிஃபிட்ஸ் இன் டூயிங். நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேஜில் அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2. அதாவது ஸ்டேஜ் 2ல என்னென்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட், அதாவது பர்சனல் ரிவார்டு ஓரியன்டேஷன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும், அதாவது நம்ம இதை பண்ணதுனால நம்மளுக்கு இப்படி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஜ் 2ல தான் அவங்க வந்து இருப்பாங்க. அதாவது லெவல் 1ல் ஸ்டேஜ் 2 ஒவ்வொரு லெவல்லையுமே 2 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ பார்த்தோன்னே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா ஸ்டேஜ் 2, அந்த ஃபஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் 2. ஸோ ஆப்ஷன் வந்து பி. 15th கொஸ்டின் பாருங்கள், இன்க்ளூஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்கிங் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் டிமாண்ட்ஸ். அதாவது வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுல என்ன டிமாண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னா அவேர்னஸ் அண்ட் சென்சிட்டைசேஷன் டுவார்ட்ஸ் டைவர்ஸ் ட்ரெடிஷன்ஸ். இந்த இவங்களையும் நம்ம கூட இன்க்ளூட் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அவங்கள பற்றின ஒரு அவேர்னஸ். அதாவது அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர், லாங்குவேஜ், லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், அவங்க இதையும் தெரிஞ்சுக்கலாம். சென்சிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணி கேர் பண்ணணும், அவங்களோட ஃபீலிங்ஸ், பேக்ரவுண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணி கேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சென்சிட்டைசேஷன். ஸோ இவங்களை நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி விஷயங்களை என்ன வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ அவேர்னஸ் அண்ட் சென்சிட்டைசேஷன் டுவர்ட்ஸ் டைவர்ஸ் ட்ரெடிஷன். அவ்வளோதான். 16th கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ஃபீட்பேக் இன் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் நம்ம எஃபெக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும், அந்த ஃபீட்பேக் அதோட கேரக்டர் என்ன அப்படின்னா மெயினாக ஆப்ஷன் டி பாருங்கள், இட் இஸ் டைம்லி அண்ட் ஸ்பெசிஃபிக். நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டாஸ்க்கு ஏதோ ஒன்று முடிச்சதுக்கப்புறம் ஒரு எஃபெக்டிவான ஃபீட்பேக்கை எப்போ கொடுக்கணும் அப்படின்னா உடனே அட் த ரைட் டைமில் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ தட் அவங்க வந்து இப்போ கரெக்ட்னா அவங்க வந்து இன்னும் இது பண்ணிப்பாங்க, ராங் அதில் ஏதோ மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவங்க அதை மாற்றி விடுவாங்க. ஸோ அந்த டைம்லி அட் த டைம் ரைட் டைமில் நம்ம கொடுக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக், ரொம்ப அவங்களே போட்டு குழப்புற அளவுக்கு நம்ம கொடுக்கறது என்ன சொல்ல வரமோ அதை கிளியராக எக்ஸாக்டாக சொல்லி முடிச்சிடணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லி முடிச்சிடணும். ஸோ ஆப்ஷன் இட் இஸ் டைம்லி அண்ட் ஸ்பெசிஃபிக். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 17th கொஸ்டின் பாருங்கள், ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் இன் இன்ஃபன்சி டூ டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். என்னென்னா சிஃபலோக்யூடல் டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட் வந்து ஹெட்லேருந்து டோ நோக்கி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா சில்ட்ரனுக்கு ஹெட் கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அவங்க வாக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவே ப்ராக்சிமோடிஸ்டல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃப்ரம் த சென்டர். ப்ராக்சிமோ அப்படின்னா ஃப்ரம் த சென்டர், டிஸ்டல் அப்படிங்கிறது டுவார்ட்ஸ் த அவுட் சைட். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் த பாடி தான் வந்து என்ன ஆகும்னா டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் தான் அவுட்ரு பார்ட்ஸ் எல்லாமே இதாகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஸ்பைனல் கார்டு தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஹேண்ட்ஸு இதெல்லாம் ஃபிங்கர்ஸ் இது எல்லாமே இதாகும். ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், த லிம்ஸ் கண்டினியூ டு க்ரோ ஃபாஸ்டர் தென் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்ஸ். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளோட லிம்ஸ், அதாவது ஆர்ம்ஸு, லெக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஹேண்ட்ஸு, ஃபீட்டு இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு டெவலப் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த இதுதான் வந்து க்ரோ ஆகும். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. 18th கொஸ்டின் பாருங்கள், ஸ்கூல் கரிக்குலம் ஷுட் பி கிவ் ரீசனபிள் ஸ்பேஸ் அண்ட் வேல்யூஸ் டு லேர்னர்ஸ் கல்ச்சரல் நாலேஜ். ஸ்கூல் கரிக்குலம் கண்டிப்பாக என்னென்னா இந்த லேர்னர்ஸோட கல்ச்சரல் நாலேஜ் வந்து என்னன்னா ஒரு ரீசனபிள் ஸ்பேஸும் வேல்யூஸும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இது வந்து கரெக்ட் தான். அண்ட் ரீசன் பாருங்கள், சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்ஹோல்டு தேர் கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் லேர்னிங். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கல்ச்சரல் ஐடென்டிட்டிஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அந்த லேர்னிங் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆப்ஷன் ஏ. 19th கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் நாட் பி த கேரக்டரிஸ்ட் as த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னென்னு தெரியணும். 2 டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் உண்டு. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங், நம்ம கிளாஸில் டீச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொஷின்ஸ் கேட்குறது, ஒரு குயிஸ் கேட்குறது, எல்லாம் இந்த சம் பசில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டியூரிங் த ப்ராசஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவாக வச்சுக்கணும், நிறைய கொஷின்ஸ் கேட்டு அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறது தான் என்ன அப்படின்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஒரே ஒரு வேர்டு தான், டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங். இதுவே சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எண்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டோட கேரக்டர் எது கிடையாது அப்படின்னா ஆப்ஷன் சி பாருங்கள், அசஸ்மெண்ட் டாஸ்க் தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் கம்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் த ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் கிரைட்டீரியா. ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து அதோட இதே வந்து என்னன்னா கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. 20th கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a typical characteristic of dyslexia.
டிஸ்லெக்ஸியா அப்படின்னாலே மெயின்லி வந்து ரீடிங் ரைட்டராக வரக்கூடிய ப்ராப்ளம் தான். ரீட் பண்ணுறது, இந்த ஸ்பெல்லிங்கில் சம் கன்ஃபியூஷன் வருது, இது எல்லாமே அதில் உள்ளே வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், டிஃபிகல்ட்டி இன் ஃபோனாலஜிக்கல் ப்ராசஸிங், அந்த சவுண்டு அந்த இதில் வந்து அவங்களுக்கு சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. 21th கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேன் ஹெல்ப் அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி டு எவால்யூட் இன்ஃபர்மேஷன் கிரிட்டிக்கலி. அதாவது என்ன அப்படின்னா, எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி, அதாவது வந்து என்னென்னா அவங்கள எவால்வேட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனை கிரிட்டிக்கலாக நம்ம எவால்வேட் பண்ணணும் அப்படின்னா எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா ஆப்ஷன் பி பாருங்கள், கொஸ்டின் தட் ஆஸ்க் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் ஒப்பீனியன். நம்ம அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனை கேட்டாலே அவங்களோட எபிலிட்டி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அசஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்கள பற்றின ஒரு தாட்டை வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 22 பாருங்கள், இம்பயர்மெண்ட் இஸ் அ டேஸ் கண்டிஷன் வைல் டிசபிலிட்டி இஸ் அ டேஸ் கண்டிஷன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இம்பயர்மெண்ட் டிசபிலிட்டி ரெண்டுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இம்பயர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா ரெண்டோட டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்பயர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட பாடியில் நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய சம் ப்ராப்ளம், இதுதான் இம்பயர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஒரு வீக் ஐசைட்டாக இருக்கலாம், எல்லாம் ஹியரிங், அதாவது ஹியரிங் லாஸ், கேட்கறதுல சம் இது இருக்கலாம். ஸோ நம்ம பிரெயின் நம்ம பாடி இருக்கக்கூடிய சம் ப்ராப்ளம்ஸ் தான் என்னென்னா இம்பயர்மெண்ட். டிசபிலிட்டி தான் என்னென்னா அந்த இம்பயர்மெண்ட்டை வச்சு, அந்த இம்பயர்மெண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுக்கு சம் டிசபிள் இருக்கிறது தான் என்னென்னா டிசபிலிட்டி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இம்பயர்மெண்ட் அப்படிங்கிறது பயாலஜிக்கலாக உள்ள இஷ்யூ. இது வந்து ஃபங்க்ஷனல் இஷ்யூ. அந்த இம்பயர்மெண்ட்டால் நம்மளுக்கு வந்து அதை ஃபங்க்ஷன் பண்ண முடியலை. ஸோ தட் இது வந்து ஃபங்க்ஷனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், இம்பயர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் இஷ்யூ, அதே மாதிரி டிசபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் இஷ்யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 23 பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ட்லி டிஃபைன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காக்னிஷன் அண்ட் எமோஷன். காக்னிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வரும். எமோஷன்னால் என்ன அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸ், ஹாப்பி, ஃபியர், ஆங்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இந்த ரெண்டோட ரிலேஷன்ஷிப் என்ன, ரெண்டுமே ஒன்றோட ஒன்று டிபெண்டன்ஸ் தான். ஏன் அப்படின்னா நம்மளோட இப்போ எமோஷன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம எல்லா விஷயங்களும் லேர்ன் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்கன்னா டக்கு நல்ல மைண்டில் இருந்தாங்கன்னா டக்குன்னு என்ன இது பண்ணாலும் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுவே சேடாக ஒரு போர்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கே வந்து லேர்னிங்கில் ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து லிங்கான விஷயம், இன்டர்டிபெண்டன்ட் ஈச் அதர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எமோஷன் காக்னிஷன் இன்டர்டிபெண்டன்டான ஈச் அதர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 24 பாருங்கள், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இன் பிரைமரி கிளாஸஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டர். அதாவது பிரைமரி கிளாஸில் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் டீச்சர் அந்த இடத்துல எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கான்க்ரீட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து அதை கேட்டு ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்னென்னா கான்க்ரீட். இதுவே அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறது, அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கான்க்ரீட் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ்குள்ளே போகணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். when teacher use concrete examples to refer abstract concepts. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 25th பாருங்க, which of the following correctly describes intrinsic motivation. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ்க்கும் நம்மளோட இது இல்லாமல், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இதோட இதுவுமே இல்லாமல் நம்மளுக்குள்ளேருந்து வர ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். அதுதான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். பி பாருங்கள், ஆப்ஷன் பி பாருங்கள், மோட்டிவேஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் பர்சனல் என்ஜாய்மெண்ட் டாஸ்க். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா நம்மளோட ஃபுல் இன்வால்மெண்ட்டில் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். 26 பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கேஃபோல்டிங். வைகட்ஸ்கி அவங்களோட சோஷியோ கல்ச்சரல் தியரியில் என்னென்னா ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இசட்பிடி, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், ஸ்கேஃபோல்டிங் அண்ட் MKO, மோர் நாலேஜபிள் பர்சன். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கே ஆல்ரெடி ஒரு ஓன் நாலேஜ் இருக்கும். ஆனால் டெம்பரவரியாக ஏதோ சம் ஹெல்ப் கிடச்சிதுன்னா இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம். அந்த டெம்பரவரியாக கிடைக்கிற அந்த ஹெல்ப் தான் என்னென்னா ஸ்கேஃபோல்டிங். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓன் பொட்டன்ஷியல் ப்ளஸ் அந்த டெம்பரவரி ஹெல்ப் ரெண்டும் சேர்ந்தது தான் இசட்பிடி. அந்த டெம்பரவரியாக கிடைக்கிற அந்த ஹெல்ப் தான் என்ன அப்படின்னா ஸ்கேஃபோல்டிங். அந்த ஹெல்ப்பை பண்ணுற பர்சன் தான் யார் அப்படின்னா மோர் நாலேஜபிள் பர்சன் சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கேஃபோல்டிங்க்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், திங்கிங் அலவுட், ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் க்ளூஸ், கொஸ்டின்ஸ், ஹாஃப் சால்வ்ட் எக்ஸாம்பிள், ரூட் ரிகல்சர். இதில் எல்லாம் எக்ஸப்ட் என்ன அப்படின்னா அந்த மனப்பாடம் பண்ணுறதை தாண்டி எல்லாமே அது ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. நம்ம லவுடாக திங்க் பண்ணுறது, நிறைய க்ளூஸ் கொடுக்குறது, கொஷின்ஸ் கேட்குறது, பாதி இதை சால்வ் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இது எல்லாமே வரும். ABCD எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி. 27 பாருங்கள், இந்த கோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் சில்ட்ரன் அச்சீவ்ஸ் கிராஸ் மோட்டார்
skills before fine motor skills. This indicates the development is. அதாவது ஃபஸ்ட்டு கிராஸ் மோட்டார் ஸ்கில் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய லார்ஜர் மசில்ஸை யூஸ் பண்ணுறது. இதே ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னா ஸ்மாலர் மசில்ஸை யூஸ் பண்ணுறது. இப்போ கிராஸ் மோட்டாருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம நடக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, வாக் பண்ணுறது, இது எல்லாமே. இதுவே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா நம்ம எழுதுறது, ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு எது தான் டெவலப் ஆகும் அப்படின்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில் தான் டெவலப் ஆகும் ஃபைன் மோட்டருக்கு முன்னாடி. ஸோ இதுதான் என்ன டெவலப்மெண்ட்னா ப்ராக்சிமோ டிஸ்டல் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ ப்ராக்சிமோ டிஸ்டல்னால் ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் த பாட் தான் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா மற்ற இது டெவலப் ஆகும். ப்ராக்சிமோ அப்படின்னா ஃப்ரம் த சென்டர், டிஸ்டல் அப்படிங்கிறது டுவார்ட்ஸ் த அவுட் சைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில் தான் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்னென்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆகும். இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் வந்து ப்ராக்சிமோ டிஸ்டல் டெவலப்மெண்ட் தான் எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் டி. 28th பாருங்கள், ஆஸ் ஜீன் பியாஜெட் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் எபிலிட்டி டிஸ்டிங்யூஸ் கான்கிரீட் ஆப்ரேஷனல் திங்கிங் ஃப்ரம் ப்ரீ ஆப்ரேஷனல் திங்கிங். அதாவது இந்த ஜீன் பியாஜெட் அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியோட ஒரு 4 ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க. சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்கிரீட் அண்ட் ஃபார்மல் ஆப்ரேஷனல். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அண்ட் கான்கிரீட் ஆப்ரேஷன் ஸ்டேஜ், இந்த ரெண்டில் ஏதோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஈகோசென்ட்ரிசம், அனிமிசம், ரியலிசம் அண்ட் சென்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருப்பாங்க. சென்ட்ரிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதுவே கான்கிரீட் ஆப்ரேஷனல்னு போயிடுச்சு அப்படின்னா அங்கே டீசென்ட்ரிங் பற்றி பேசியிருப்பாங்க. மோர் தேன் ஒன்று ஆஸ்பெக்டில் அவங்களால என்ன பண்ண முடியும்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த டீசென்ட்ரிங் இதுதான் வந்து இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 29 பாருங்கள், ஆஃப்டர் கெட்டிங் அவுட் இன் த கேம் டியூ டு ரோப் கெட்டிங் ஸ்டக் இன் ஹர் லெக் வைல் ஜம்பிங், அரு சேஸ் தட் த ரோப் இஸ் deliberately got her out. At what stage Jean Piaget theory of cognitive development do children reason like? அதாவது ஒன்றும் இல்லை, அரு அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேம்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ரோப் வந்து அவங்க காலில் ஜம்ப் பண்ணும்போது காலில் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரோப் டீலிபரேட்லி காட் அவுட், அதாவது அந்த ரோப் காட் அவுட் ஹேர், அதாவது அந்த ரோப் வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு விஷயம். அதாவது அந்த அவள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரோப் வந்து வேணுனே பண்ண மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு தாட் இருக்குது. இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த ரோப் அப்படிங்கிறது ஒரு லிவிங் திங் கிடையாது. அதையுமே வந்து என்னென்னா லிவிங் திங்ஸ் மாதிரி அதுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தாட் இருக்குது. இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனிமிசம் அப்படிங்கிற மாதிரி வந்து பியாஜெட் வந்து எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் சொல்லியிருப்பாங்க. அனிமிசம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. என்னென்னா நான் லிவிங் திங்ஸை வந்து லிவிங் திங்ஸ் மாதிரியே என்ன பண்ணது, அது நம்மளுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் மாதிரியே அதுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறது தான் என்னென்னா அனிமிசம். ஸோ இதுதான் அங்கே இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அனிமிசம் வந்து எங்கே வரும் அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 30 பாருங்கள், சோஷியோ கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ் வியூ ஆஃப் லேர்னிங் அட்வொகேட் தட். சோஷியோ கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ் வியூனால என்னென்னா எல்லா விஷயமே லேர்னிங் பை டூயிங், எல்லாமே லேர்னிங் பை டூயிங் அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த லேர்னிங் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அவங்களோட தாட்டு. ஆப்ஷன் பி பாருங்கள், லேர்னர்ஸ் ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ். அவங்க எல்லாமே நாலேஜை வந்து ஆக்டிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஜஸ்ட் அப்படியே பேசிவாக இல்லாமல் எல்லா விஷயமே அவங்க லேர்ன் பண்ணி அவங்க டூ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட், லேர்னர்ஸ் ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் விஷயம் தான், இதில் ஒன்றும் நீங்கள் கான்செப்டில் மட்டும் தரவாக இருந்ததுனாலே நம்மளே பார்த்தோன்னே ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணிடலாம். கான்செப்டில் மட்டும் தரவாருங்க, அவ்வளோதான். நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். போக 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 நம்மளுக்கு டைமிங் அப்படிங்கிறதும் நல்லா சேவ் ஆகும். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக அந்த கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.